தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது இல்லத்திலிருந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த ஆலோசனை கூட்டமானது சரியாக எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? அது குறித்த விவரங்கள். நமது செய்தியாளர் வினோத் கண்ணன் இணைந்திருக்கிறார். வினோத், இந்த ஆலோசனை கூட்டமானது சரியாக எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் தனியார் நட்சத்திர விடுதியில் காலை 10:30 மணி அளவில் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகின்றன. மாநில மாவட்ட கழக செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்போது ஈசிஆர் நீலாங்கரை வீட்டிலிருந்து விஜய் தற்போது புறப்பட்டுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு சரியாக 10:30 மணி அளவில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மாநில மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேற்றைய முன்தினம் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான QR கோடு பதிந்த அந்த அடையாள அட்டைகளை வழங்கினார். அதன்படிதான் தற்போது அந்த மாமல்லபுரம் அருகே உள்ள நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த அரங்குக்குள்ளே செல்லக்கூடிய அந்த நிர்வாகிகளின் செல்போன்களும் வாங்கி வைக்கப்படுகின்றன அந்த கட்சியின் சார்பில். ஏனென்றால் உள்ளே பேசக்கூடிய பதிவுகள் வேற யாரும் செல்போனில் வெளியே எடுத்து விடக்கூடாது என்பதற்காகவும் அந்த ஒரு செல்போன் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வும் அங்கு நடைபெற்று வருகின்றன. முழுமையாக அந்த அரங்குக்குள்ளே செல்பவர்கள் அந்த QR கோடு பதிந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அந்த அரங்கிற்குள் உள்ளே அனுமதிக்கின்றனர். விஜய் வருகிறார் என்பதால் அந்த பகுதியில் பவுன்சர்கள் அதிகமாக குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் தாவகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று பேசக்கூடிய ஒரு நிகழ்வு மிகவும் ஒரு அரசியல் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த தாவகவினர் கேட்டிருந்த அந்த அவர்களுடைய சின்னமே அவர்கள் விசில் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த விசில் சின்னம் பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த விசில் பற்றி இன்று இந்த கூட்டத்தில் விஜய் பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும், ஏனென்றால் திமுக அதிமுக போன்ற பலம் வாய்ந்த கட்சிகள் எதிர்கொள்ள உள்ள நிலையில் அவர்களுடன் மோதும் போது நாம் எவ்வாறு கையாள வேண்டும், மக்களை எவ்வாறு சந்திக்க வேண்டும், வாக்குகளை எவ்வாறு சேகரிக்க வேண்டும் என்றெல்லாம் விஜய் அந்த கழக நிர்வாகிகளுடன் முதல் முறையாக பேச உள்ளதாக தெரிய வந்தது. மனுஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.